புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது வா 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 என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போனாரு. யாரு? நீங்களும் நாங்களும் இப்ப சாதாரண பேசினா என்ன பேசுவோம்? பாண்டிச்சேரின்னா சரக்கா அப்படிம்போல. அது மாதிரி நம்ம பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்காக போகும்போது ஆக்சுவலி யாரு நம்ம தாவேகா தலைவர் விஜய் போயிருக்கும்போது அந்த பேசியிருக்காரு. பாண்டிச்சேரி மக்கள் வேற இல்ல, தமிழ்நாடு மக்கள் வேற இல்ல, ரெண்டுமே எனக்கு மக்கள் தான். ஆனா திமுக அரசு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து கத்துக்கணும். ஆனா பார்க்க கூட மாட்டாங்க. பார்த்தாதானே கத்துக்க முடியும், பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு சோசியல் மீடியால பக்காவை நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னா பல பேர் சொன்னாங்க, நானும் பார்த்தேன், பல வழக்கறிஞர்களும் போட்டிருந்தாங்க. இவ்வளவு பேசினவரு அங்க வந்து பிரபலமா பேசிட்டு இருக்க வந்து பாண்டிச்சேரினாவே மனக்குல விநாயகர் அப்படின்ற போது நல்லது மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறாரு. அந்த காலத்துல 3 குரங்கு இருக்கும், நல்லதே பேசு, நல்லதே பாரு, நல்லதே கேளு. அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் 72 நாள் கழிச்சு வராரு. அப்ப குடிகாரரை பத்தி பேசுறதுக்கு ஆக்சுவலி ஒரேடியா என்ன மொத்தமா 3 சொன்னா எப்படி நம்ம திமுக ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல, 100 ஆலைக்கு என்ன சாராய ஆலைக்கு 90 ஆலை யார் வச்சிருக்கா? டிஎம்கே. அப்புறம் எப்படி பூர்ண மதுவில கொண்டு வருவாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூர்ண மதுவிலக்கு எப்படி கொண்டு வருவாங்க? கொண்டு வர மாட்டாங்க. அவங்கள்ட்ட 100-90 ஆலை அப்படியே அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி யாரு படிப்படியா கம்மியாக்குறாங்களோ அவங்கதான் கரெக்டா பண்றாங்கன்னு இருக்கும். இவர் ஏன் பேசுறேன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வச்சு நடத்தல ஆலைய. பாண்டிச்சேரியில இருக்கிறது பிரைவேட் ஒயின் ஷாப்பு, அதாவது லிக்கர் ஷாப்பு. கவர்மெண்ட் நடத்த வேண்டியது, பராமரிக்க வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும். அங்க அதை பாக்குறாங்களா? இது ஏன் பேசலாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு ஒயின் ஷாப்பு. அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் நடத்தல. கவர்மெண்ட் நடத்தினா பாட்டிலுக்கு 10 ரூபா கேட்க மாட்டாங்க. அதனால வந்து தைரியமா சொல்லலாம். அவர் ஏன் பேசலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிறது வந்து ஒயின் ஷாப்பு, எம்ஆர்பி லிக்கர் ஷாப்பு. அதாவது லிக்கர் ஷாப் வந்து பிரைவேட் கொடுத்துருக்கான், சரிங்களா? கவர்மெண்ட் நடத்தல. அப்ப கவர்மெண்ட் நடத்தினா 10 ரூபாய்க்கு பாட்டில 10 ரூபா வாங்குறது நம்ம அரசாங்கத்துல மட்டும்தான் அது முடியும். ஒரு நாளைக்கு 15 கோடினா முடியுமா? பிரைவேட்ல கொடுத்தா அந்த லைசன்ஸுக்கு மட்டும்தான் காசு. இது பாட்டில் 10 ரூபான்னு யோசிச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் பேசலங்க. அதை வந்து இப்ப அவங்க என்கரேஜ் பண்ணல. அவங்க கொடுத்தது வந்து பிரைவேட் கிட்ட வாங்குறது, வாங்கி கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரி முழுசா முடியும்னா நம்ம ஆளுங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நீ காய்ச்ச நான் பார்த்துக்கிட்டு கள்ளச்சாரம் காய்ச்சி விட்டாங்க. அதனால எக்காரத்தை கொண்டோ அவர் வந்து ஏன் சொல்லணும்னா அங்க நடத்துறது பிரைவேட், இங்க கவர்மெண்டே டாஸ்மார்க்ன்ற பேர்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி கொள்ளையடிக்கிறானுங்க. அதனாலதான் அவர் பேசலன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போதான். தேங்க்யூ.